नमः श्रीरंगनायक्यै यद्भूविभ्रमते ततः ईशे शिव्य वैषम्य निम्नोन्नतमिदं जगत् श्रीस्तनाभरणं तेजः श्रीरंगेशयमाश्रये चिन्तामणिमिवोद्ध्वान्तमुत्सङ्के अनन्तभोगिनः श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुदयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् कुडदिसै मुडियै வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் உங்கள் எல்லாரையும் சேர்த்து இன்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வாட் லாங்குவேஜ் டு சூஸ்? தமிழா, இங்கிலீஷா? தமிழ். செந்தமிழ் எல்லாருக்கும் பிடித்த தமிழா? நல்ல விஷயம். ஆழ்வார்கள் தீந்தமிழ் பாசுரங்களாக பாடியதும் தமிழின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியதும் தமிழ் இன்றளவும் உயிரோடு நடமாடும்படியாக இருப்பதும் முத்தமிழும் அரங்கேற்றும்படியாக இருக்கும் ஒரே ஊர் ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசம். It's a vibrant திவ்யதேசம். It is living even beyond thousands of years. திரேதாயுகத்திலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீரங்கத்தினுடைய இந்த உலகத்தில் இன்னைக்கும் ஒரு லிவிங் டெம்பிளாக, வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் டெம்பிளாக வாழக்கூடிய ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசம். கல் தோன்றி மண் தோன்றா நிறுத்தினா நீங்கள் தான் சொல்லுவேன் பார்க்கணும். முன் தோன்றா மூத்த குடி தமிழ் குடி. ஸோ தமிழ் அந்த அளவுக்கு ஒரு ஓல்டஸ்டான விஷயம். எல்லா மொழிகளுக்கும் தமிழ் என்பது தொன்மையானது, பழமையானது அப்படின்னு காட்டப்படுகிற பொழுது அந்த தமிழின் ஆணிவேராக தமிழ் இன்றளவும் பாதுகாக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் ஸ்ரீரங்கமாகிற திவ்யஸ்தலம். தமிழுக்கு முத்தமிழ் என்று பெயர். வேற எந்த லாங்குவேஜ்க்கும் இந்த கிரேட்னஸ் கிடையாது. தமிழ் இயற்றமிழ், தமிழ் இசைத்தமிழ், தமிழ் என்பது நாடகத்தமிழ் என்று முத்தமிழாக இருக்கக்கூடியது. இயத்தமிழ் என்பது உரையிலே பேசக்கூடிய விஷயம். இசைத்தமிழ் என்பது இசையோடு கலந்து தமிழை பருகக்கூடிய விஷயம். நாடகத்தமிழ் என்பது நாட்டியத்திலே தமிழை நமக்கு காண்பிக்கக்கூடிய விஷயம். முத்தமிழும் வாழக்கூடிய இடம் மட்டுமே தமிழ் வாழக்கூடிய இடமாக கருதப்படக்கூடியது. அது ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசத்திலே முத்தமிழும் இன்றும் வாழ்கிறது. ரங்கநாதர் முன்னாடி அத்தியனோத்சவம் என்று வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடக்கும். அந்த பரமபத உற்சவத்தில் இருக்கக்கூடிய 20 நாட்களும் ஸ்ரீரங்கநாதன் முன்பு அரையர் சுவாமிகள் தமிழை பாடிக்கொண்டு, தமிழை இசையோடு அபிநயித்து கொண்டு, தமிழை மிக அழகாக நாட்டியமாடிக்கொண்டு இன்றளவும் அந்த தமிழை காத்து வருகிறார்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு போய் இந்த பெருமை தெரியணும்னா ஸ்ரீரங்கநாதர் கிட்ட வரச்சே, அப்பா நான் தாப்பா அவன் தமிழை காப்பாத்தின்னு இருக்கேன், இந்த தமிழ் விடாது அழியாதபடி பாதுகாத்து வருகிறேன், இதை கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. ஆழ்வார் பாசுரங்கள் நாம இயற்தமிழா பாசுரங்களை சேவிக்கணும்னா சொல்லணும்னா மின்னுருவாய் முன்னுருவில் வேதனாங்காய் விடக்கொடியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய். இது இயற்றமிழா பேசக்கூடிய விஷயம். இசைத்தமிழாக இதை பாட வேண்டும் என்றால் மின் ஊருவாய் முன் ஊருவில், இது ஒரு ராகம். மின் ஊருவாய் 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 முன் ஊருவில் ஊருவில் ஊருவில். இன்னைக்கும் இதை ஸ்ரீரங்கநாதர் தான் திருச்செவி சாத்துகிறார் அப்படின்னா கேட்கிறாருன்னு அர்த்தம். திருச்செவி சாத்துதல் என்றார். இப்போ இந்த தமிழின் ஒரு தொன்மை, இதனுடைய பழமை, இதனுடைய மேன்மை நமக்கு எங்க தெரிகிறது அப்படின்னா ஆழ்வார்கள் பாடி இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்திலே நமக்கு காட்டப்படுகிறது. ஆழ்வார்கள் பகவானை பார்த்து பலவாறாக பாடுகிறார்கள், பகவானை வாழ்த்துகிறார்கள். நாமெல்லாம் கேட்டு இருக்கக்கூடிய பாசுரம் பல்லாண்டு பல்லாண்டு
திருப்பாவையிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், இதெல்லாம் பாசுரங்கள் பல நம்ம காதுல வாங்கியிருக்கும். ஆனா இதுல காட்டப்படக்கூடிய உயர் கருத்துக்கள் எப்படின்னா நம்மையே மெயில் சிரிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். இப்ப நாம இந்த புண்ணிய பூமியில இருக்கோமே, இந்த புண்ணிய பூமியை பத்தி 2 புராணங்கள் பெருமை பேசுகிறது. ஒன்று ஸ்ரீரங்க மகாத்மியத்தை சொல்லக்கூடிய கருட புராணம் என்பது, இன்னொன்று பிரம்மாண்ட புராணம் என்று சொல்லக்கூடியது. ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் எத்தனை பெரியது, இதுல இருக்கக்கூடிய 8 தீர்த்தங்கள், சந்திரபுஷ்கரணி மட்டும் இல்லை ஸ்ரீரங்கத்துல இருக்கிற தீர்த்தம், சந்திரபுஷ்கரணி சூரிய புஷ்கரணின்னு சுத்தி இருக்கிற பல தீர்த்தங்கள் உண்டு இந்த ரங்கநாதனுக்கு. அத்தனை தீர்த்தங்களின் மகிமை என்ன, எல்லாவித நன்மைகளை கொடுப்பதற்காக ஸ்ரீரங்கநாதன் இந்த க்ஷேத்திரத்திலே விளங்கி நிற்கிறான். ஏகாதசி விரதம் இருந்து ஸ்ரீரங்கத்துல ராத்திரி பூர்த்தியா ரங்கநாதனை தியானிச்சு அடுத்த நாள் காத்தால துவாதசியில இந்த தீர்த்தங்களில் கொண்டு போய் காவேரி தீர்த்தம் உட்பட சந்திரபுஷ்கரணி உட்பட குளித்து விட்டு பெருமாள் காலங்காத்தால துவாதசி அன்னைக்கு இவன் பெருமாளுடைய துளசி தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிரசாதத்தை எடுத்தா ரொம்ப நாட்கள் மலடியாக இருந்தவர்களுக்கும் குழந்தை பிறக்கும். இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம், நடந்திருக்கக்கூடிய விஷயம். இது இந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தினுடைய ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை பேசக்கூடிய நூல்கள் நமக்கு மிக அழகாக காட்டி கொடுக்கிறது. இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல வாசம் பண்றதும் ரங்கநாதருடைய திருநாமங்களை சொல்வதும் காவேரியில போய் நாம் குளித்து எழுவதும். காவேரியின் பெருமை என்ன, கங்கையில் புனிதமாய காவிரி, கங்கையை காட்டிலும் காவேரிக்கு அதிகமான புனிதம். கங்கை என்பது ஒரே ஒரு முறை விஷ்ணு பாதத்திலிருந்து வந்தது. ஆனா இந்த காவிரி சதா பகவானின் பாவனமான திருவடிகளை சுத்தம் பண்ணி கொண்டு நிற்கக்கூடியது. இந்த காவிரியின் பெருமை என்பது ரங்கநாதர் இன்றளவும் உள்ள ஒரு ரங்கநாதருக்கு 12 கடல் இருக்கு, அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துக்க மாட்டார், காவேரியிலேருந்து டெய்லி வரணும். இது தென் திருக்காவேரின்னு பேர். இங்கேருந்து வருஷத்துல 1 மாசம் 11 மாசம் வட திருக்காவேரின்னு சொல்லக்கூடிய இடத்திலேருந்து திருக்காவேரியில தீர்த்தம் கொண்டு வந்து எம்பெருமான் தான் அதை எடுத்துக்கொள்கிறார். அப்ப காவேரி எப்படிப்பட்ட நதியினர், தீர்த்தம் சுந்ததி பாதிநந்தனதரு ரத்யாங்கனானி யுக்ஷதி. எல்லா கடவுள்களும் எந்த திக்க நோக்கி மெயினா படுத்துட்டு இருப்பார், பார்த்துட்டு இருப்பார் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா கடவுளும் யூஸ்வலா எந்த டைரக்ஷனை பார்த்துட்டு இருப்பார்? ப்ராபப்ளி east, that is the right way. So east is the direction which whatever we try to do. So for மேடை எங்க அமைக்கிறாங்க இல்லையா, இது facing towards what? It's facing towards the east. நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் கொடுக்கறதுங்கிறது டுவர்ட்ஸ் ஈஸ்டா இருக்கணும் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா ஸ்ரீரங்கநாதர் கடவுள் மட்டும் எந்த டைரக்ஷனை பார்த்து படுத்துட்டு இருக்காரு தெரியுமா? சவுத். He seeing south. Why? நம்ம மேரேஜ் ஆக போறது அதனால அங்கே நீங்க பார்த்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். The marriage hall is in here. Yes, somebody is telling the right answer. Yes, ஸ்ரீலங்கா உங்க ஊரை பார்த்துட்டு இருக்காரு அழகா. இது அழகா அற்புதமா ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், நான் சொல்லல. தென்திசை இலங்கை நோக்கி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி. குடதிசைனா மேற்கு, குணதிசைனா கிழக்கு, வடதிசை பின்பு காட்டி, வடக்குல தன்னுடைய பின்னழகை காட்டி தென்திசை இலங்கை நோக்கி தெற்கு திக்கில் இருக்கக்கூடிய இலங்கையை பார்த்து கொண்டு. இதற்கு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். குழந்தை ஈன்றெடுத்த ஒரு தாய் தன் கை குழந்தையை எந்த பக்கத்துல விட்டுருக்காலோ அந்த பக்கமா திரும்பி படுத்துப்பான். ஸோ குழந்தைய முதுகு பக்கம் விட மாட்டான், தனக்கு முன்பு அந்த குழந்தையை விட்டு அந்த குழந்தை இருக்கிற பக்கமா பார்த்து கொள்ளுகிறா போலே ஸ்ரீரங்கநாதன் தன் குழந்தையான விபீஷணன் ஆளக்கூடிய லங்கைங்கிற நகரத்தை இங்கேருந்து பார்த்துக்கிறார். அதனாலதான் தென்திசை இலங்கை நோக்கி. இந்த ஒரு கடவுள் மட்டும்தான் தெற்க நோக்கி படுத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கநாதன். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோயில்ல ராத்திரி பெருமாளுக்கு திருவாராதனம் விபீஷணன் கையாலே. அவன் இன்னைக்கும் லங்கையிலேருந்து வந்து ரங்கநாதருக்கு தான் திருவாராதனம் பூஜை செய்கிறான். அப்படிங்கிற ஒரு நியத்தியை நம்முடைய பெரியோர்கள் மிக அழகாக காட்டி வைத்து இன்றும் பாதுகாக்கிறார்கள். இத்தனை ஒரு ஏற்றம் பெற்ற ஸ்ரீரங்கமாகிற ஸ்தலம் இது பூலோக வைகுண்டம்னு பேரு. பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று சொல்லக்கூடிய ஒரு லோகம் இந்த இடத்துல. இங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு ஜீவன்களுக்கும் கூட சத்தான உயர்ந்த கதி கிடைக்கும் என்று நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்திருக்கிறது. இத்தனை ஏற்றம் பெற்ற ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளை முதல்ல நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள் பேர். ஆழ்வார்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தின் மூலமாக நமக்கு ரங்கநாதனின் பெருமையை பாடினார்கள். எல்லா ஊரை காட்டிலும் பெரிய பெருமாள் ஒருத்தர் இருக்காருன்னா அது திருவேங்கடமுடையான்.
இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய மேரேஜ் ஹாலில் யாருடைய பெரிய உருவம் பண்ணப்பட்டு வச்சிருக்காருன்னா என்ன சார், எங்களுக்கு எல்லாருக்கும் லார்ட் வெங்கடேஸ்வரா, அவர் தான் ரொம்ப பிடிச்சவர். அழகா வைஷ்ணவத்திலையும் அவருக்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு வெங்கடேஸ்வரருக்கு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா, உண்டியல் நிறைய நிரம்பலாம், ஆனா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாடின பெருமாள்னா ஸ்ரீரங்கநாதர் மட்டுமே. பதின்மர் பாடும் பெருமாள், ஒரு ஆழ்வார் அந்த திருவேங்கரமுடையான பாடாம விட்டுட்டார். எல்லா ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கநாதனை மட்டுமே பாடினார்கள். ஆழ்வார்கள் 10 பேர்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொடரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்னு இந்த 12 பேர். 2 பேரையும் சேர்த்து நம்ம சொல்றோம் அழகா, மதுரகவி ஆழ்வார், ஆண்டாளியும். இத்தனை பேரும் பாடின பெருமாள் ரங்கநாதன். ஆனா இந்த ரங்கநாதனின் பெருமையை வளர்த்து கொடுத்தவர்கள் ஆச்சாரியர்கள். அதனால தான் அவர்கள் ஸ்ரீரங்கத்தை ரங்க ராஜதானியாக சூஸ் பண்ணாங்க. ராஜதானின்னு சொன்னா இட்ஸ் அ கேபிட்டல். பாரத தேசத்தின் கேபிட்டல் எது? டெல்லின்னு பேர் சொல்லும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைநகரம் உண்டு. அதை போல ஸ்ரீரங்கமாகிற திவ்ய தேசத்தினுடைய பெருமை என்னன்னா, இது எல்லாவித வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கும் தலைநகரமாக இருக்கக்கூடியது. வடக்குல இருக்கக்கூடிய சாலக்கிராமம் இருக்கட்டும், பத்ரிகாசிரமம்னு இருக்கட்டும், பூரி ஜெகநாதம்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கட்டும், இல்ல திருவேங்கட மாமலை இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தலைமை எது அப்படின்னா ஸ்ரீரங்கமாகிற இந்த ஸ்தலம். இங்கேதான் ஆச்சாரியர்கள் முழுமையாக இருந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை வளர்த்து கொடுத்தா. இங்க இருக்கிற ஒவ்வொரு டெம்பிள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லும் இட் ஸ்பீக்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி. உண்மையா நடந்திருக்கிற சரித்திரத்தை பேசும். இங்க கிட்டத்தட்ட 21 கோபுரம். எல்லா கோபுரமும் கலர்ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு கோபுரம் என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர், ஒயிட் கலர்ல இருக்கும். ஏன்? அதுக்கு மட்டும் பெயிண்ட் கிடைக்கல. கரெக்ட்? தீர்ந்து போயிருக்கு பெயிண்ட். Do you know why? அதான் ரீசன் தெரியுங்களா? Do you know why? You could try, because you are not going to give some special marks or put you on a failure card. You could try. Not here? Not here? It symbolizes the sacrifice of a great woman. So understand, the greatness of woman is still preserved in our sampradaya. நீங்க 11 ஆழ்வார்கள் பெண்கள், ஒரே ஒரு பெண் பிள்ளை ஆண்டாள். ஆனா இந்த 11 ஆழ்வாருக்கு ஆண்களுக்கு கிடைக்காத பேர் யாரு கிடைச்சது தெரியுமா? ஆண்டாளுங்கிற ஒரு பெண் பிள்ளை கிடைச்சது. இன்னைக்கும் டெய்லி பெருமாள் கோவிலை திறந்து பூஜை பண்ணி முடிக்கிறச்சே மற்ற ஆழ்வார்கள் பாசுரம் பாட மாட்டாங்க. ஆனா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆண்டாள் சொல்ற பாசுரம் தான். அவங்க சொல்றதுதான் முடிக்கணும். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. இதை போல ஒரு பெரிய ஒரு பெண்ணின் சாக்ரிஃபைஸ். அந்த அம்மா பேரு வெள்ளையம்மாள் அப்படின்னு பேரு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? ஸ்ரீரங்கம் இஸ் த ஒன் ஆஃப் த worst ஹிட் பை த முஸ்லிம் இன்வேஷன். நிறைய முஸ்லிம் இன்வேஷன் 1323 ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்வேஷன்ல ஸ்ரீரங்கநாதர் லெஃப்ட் ஸ்ரீரங்கம் அண்ட் ஹி வாஸ் அவுட் சைடு ஸ்ரீரங்கம் ஃபார் அரௌண்ட் 48 இயர்ஸ். நாம சொல்றது இப்போ 2026 வாழறோம். நான் சொல்ற ஏரியா எப்போ நான் சொல்ற நடந்த வருஷங்கிறது 1323. அப்ப ஸ்ரீரங்கநாதர் இந்த ஊரை விட்டு புறப்பட்டு போய் மறுபடி 1371, அதாவது 1371ஆம் ஆண்டு திரும்புகிறார் ஸ்ரீரங்கநாதர். 48 வருஷம் ஸ்ரீரங்கநாதர் ஊர்லயே இல்லை, ஸ்ரீரங்கத்திலேயே. அந்த மாதிரி நிறைய முகபடிய நல்ல அட்டாக்கை ஸ்ரீரங்கம் சந்திச்சு இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது. அதுல ஒரு சமயத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அட்டாக் சமயத்துல அப்போ ஒரு அம்மாள், வெள்ளையம்மாள், அவங்க பெருமாள் முன்னாடி நர்த்தனமாடி பெருமாளுக்கு குட ஆரத்தி சமர்ப்பிக்கக்கூடியவர்கள். இப்போ அந்த அம்மா இந்த பெருமாளை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக அந்த வந்த தளபதியை இந்த கோயில் இருக்கிற சொத்தெல்லாம் மேலே மறைச்சி வச்சிருக்காங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த கோபுரத்துக்கு மேலே அவனை ஏற்றிட்டு போய் அவனை தள்ளி கீழே விழுந்து தானும் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டான். அவளின் நினைவாகத்தான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோயில் என்பது வெள்ளை கோபுரம். அது பேரே வெள்ளை கோபுரம். ஏன்? அவள் வெள்ளையம்மாள், அந்த உயிரை விட்டவள். இன்னைக்கும் அவ குடும்பத்தவர்களுக்கு ரொம்ப அழகான மரியாதை. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லும் ஸ்ரீரங்கத்துல, ஒவ்வொரு ஸ்டோனும் ஒரு ஹிஸ்டரியை பேசக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஸ்தலத்துல நாமெல்லாம் கூடி இருக்கோம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமை வாய்ந்த. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இன்ச்சில தான் ராமானுஜர் கால வச்சார், இங்கதான் கூரத்தாழ்வான் அமர்ந்திருந்தார், இங்கதான் பராசரப்பட்டார் அங்க பேசினார், இங்கதான் திருமையாழ்வார் மதில் கட்டினார்னு நம்மளை உள்ள கூட்டிட்டு போய் ஒரு ஒர்க் ஷாப்பாவே காண்பிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் காண்பிக்க வைக்கணும் அழகா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஸ்தலத்துல
பெருமாள் இவங்க 2 பேருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்களோ ஸ்ரீரங்கத்தில் மேரேஜ் பண்ணும்படியா வச்சிருக்காரு அழகா. அங்கே சாய்ஸே இட்ஸ் கிரேட்டஸ்ட் சாய்ஸ். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஏன்னா அந்த புராணம் சொல்லப்படுறது இங்க வரணும், இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஈஸியஸ்டான விஷயம் இல்லை. யாருக்கோ சில பேருக்கு தான் ரங்கநாதனுடைய அந்த கட்டாட்சம் நிரம்ப பெறும். இங்க இருக்கிற ரங்கநாதன் அவர் ஒய்ஃப் ரங்கநாச்சியார்னு பேரு. அவங்க 2 பேருக்கு ஒரு பேரு திவ்ய தம்பதின்னு பேரு. திவ்ய தம்பதினா ஒன் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸலன்ட் தம்பதிகள், த பெஸ்ட் டிவைன் கப்புள் அவர்கள் தான். எப்படி ஒரு கப்புலானவர்கள் வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள் இருவரும். நமக்கெல்லாம் இந்த காலத்துல யூஸ்வலா ஸ்பிரிச்சுவாலிட்டியா, ஐயோ சோ போரிங் அது என்னது இப்போ பாரு ஸ்பிரிச்சுவாலிட்டியிலே இருந்தோம்னா அது எப்போ அது இட் ஷுட் கம் ஒன்லி ஆஃப்டர் சம் கைண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். பட் நவடேஸ் வி ஆர் சீயிங் சம் குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த யங்ஸ்டர்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. ஏன் அப்படின்னா உலகத்தில் மற்ற விஷயங்கள் கொடுக்க முடியாத விஷயத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியாது. அடிப்படையில் 2 வேணும், ஆரோக்கியம், ஆனந்தம். யார் இது 2 வேண்டாமாங்க? யாராவது ஆரோக்கியம் வேண்டாம் கை தூக்க முடியுமா இந்த இடத்துல? எனக்கு ஆனந்தமே வேண்டாம் துக்கம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா 2மே ஆரோக்கியமும் ஆனந்தமும் எல்லாருக்கும் இன்றியமையாத ஒரு விஷயம். அது எங்க கிடைக்கும்னா யூ வில் கெட் ஒன்லி இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மற்ற இடங்கள்ல எங்க போனாலும் கிடைக்காத ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில மட்டும் கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால தான் நம்முடைய பெரியோர்கள் ஆன்மீகத்திலே நான் அன்றாடம் நடைபெறக்கூடிய நல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை நம்மோட சேர்ந்து கலந்து வச்சுட்டான். ஒரு குருகுலத்துல ஒரு குழந்தை படிச்சுட்டு வரான், இன்னொரு குழந்தை தன் வீட்டில் தகப்பனார்கிட்ட வளர்றான். அவன் வளர்ந்து பெரியவனானோடனே இந்த வீட்டில் படித்த குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஆனால் குருகுலத்தில் படித்த குழந்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறான். வெயிலாக ஃபேஸ் பண்ணுறான், மழையாக ஃபேஸ் பண்ணுறான், குளிராக அவன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கான். கோயிலில் விடுவிடுன்னு என்னது நேற்று தான் 1 மணிக்கு போனால் படுத்துட்ட, திருப்பி காத்தால் 4 மணிக்கு வந்துட்டேன். எப்படின்னா அந்த குருகுலத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஃபுட்டுலேயே மெடிசனும் சேர்ந்துருக்கு. இப்போ ஃபுட்டோட கலந்துருக்கிற மெடிசன் என்ன பண்ணுறது அவனுக்கு? இட் கிவ்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த். அவனுடைய பாடிக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது, அவனுடைய மைண்டுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது. ஸோ அவனுடைய வாழ்க்கையை எக்ஸலண்ட்டாக மாற்றுறது. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு என்ன பண்ணுறதுன்னா நமக்கு வேண்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து நம்மோடு கொடுக்கறது. இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலில் ரங்கநாதர்கிட்ட ஒருத்தன் பக்தியாக இருந்தால் போகிறோம், அழகா அவனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். மார்கழி திங்கள் அப்படின்னு நாங்கள் பாட ஆரம்பித்தோம்னா உடனே அடுத்த குழந்தைகளாக இருக்கிறவா சொல்லுவோம் மடி நிறைய பொங்கல். இது அந்த பாசத்தில் வரல, நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள்லாம் சின்ன வயசுல போனோம் கோஷ்டிக்குன்னா மார்கழி திங்கள் 15 நன்னாளால்னு பாட சொன்னால் பாட மாட்டோம். மார்கழி திங்கள்னு உடனே மடி நிறைய பொங்கல். ஏன்னா அன்னைக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் சுட சுட கிடைக்கும். ஸோ அன்னைக்கு கோஷ்டிக்கு ஏன் போனோம்? பொங்கல் நாள் எழுந்து ஓடிடும். காலங்காத்தால போனால் சுட சுட பொங்கல் கிடச்சிடும். அதில் 27th டே யாரும் மறக்கவே மாட்டாங்க. கூடாரை வெல்லும் சீர், கூடாரை வெள்ளின்னு அன்னைக்கு பாசம். அன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இல்லை, அன்னைக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கும் எல்லாருக்குமே, அக்கார வெடிசல் ஸ்வீட் கிடைக்கும், அதுக்காகவே போவாங்க. ஆனால் இன்னைக்கு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணுறாங்க அந்த காலத்திலே அப்படின்னா பனி விழக்கூடிய அந்த காலத்திலே காலங்காத்தால எழுந்து நீங்கள் குளிப்பதும் அந்த பனியிலே நீங்கள் நடப்பதும் உங்கள் மேல் பனி விழுவதும் அந்த காலத்துல காலங்காத்தாலை பூஜை செய்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்னிங் இருக்கக்கூடிய அது என்ன சொல்றோம் நம்ம காத்தால எடுக்கக்கூடிய ஃபுட்டுக்கு என்ன சொல்றோம் அழகா பாலபோகன் நாம சம்ஸ்கிருதத்தில் சொல்றோமே, ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம் காலங்காத்தால எடுக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மார்கழி மாதம் எதுன்னா பொங்கல் தான் பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா வயிற்றுக்கு அவ்வளவு நல்லதா இருக்கு, பருப்போட கலந்ததா இருக்கு. அந்த காலை உணவாக அது இருப்பது நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்து கொடுக்கிறது. பனித்தலை விழனின் வாசல் கடைபற்றி ஆழ்வார் அதாவது திருப்பாவை பாசுரத்தில் வருது. இந்த பனித்தலை என் தலையில் விழுந்து நிற்க நான் போய் உன்னுடைய வாசலிலே நிற்கிறேன்னா இது பனி நீராடுதல்னு பேர். இது பேர் பனி நீராட்டம். இப்ப பனியில நடந்து போய் பஜனை வீதி பாடிலே வரச்சே வீதிகள்லாம் இவன் பனியில நினைவது இவனுக்கு தெரியாத இவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ரீரங்கநாதர் என்னைக்குமே கொஞ்சம் லேட்டா எழுதுவார். 6 மணி ஆனால்தான் எழுதுக்கலாமான்னு கேட்கிறவர் அவர் பெருமாள். ஆனா மார்கழி மாசம் ஆண்டாள் பாசுரத்துக்காக 4 மணிக்கெல்லாம் எழுதி விட்டுருவார். 4 o'clock he wakes up. இப்போ காலங்காத்தாவில் அவருக்கு கோஷ்டி நடக்கும், திருப்பாவ பாசம் நடக்கும். எதற்காக? ரங்கநாதர் பண்ணக்கூடிய எல்லா நன்மைகளும் அடியார்கள் எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும்.
கோயிலுக்கே போறவருக்கு சுகரே இல்லை, ஆரோக்கியமா இருக்கு. ஏன் சார்? நான் தான் கோயிலையே பிரதட்சணம் பண்ணி 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 எனக்கு சுகரே வருது இல்லையே. விதவிதமா நடக்க முடிகிறதே என்னுடைய கால்கள், ஆரோக்கியமா இருக்கு. நீங்க போய் பாருங்க, எத்தனை பேர் 90 இயர்ஸ் இருக்கிறவங்க இருக்கலாம்னு பார்க்கலாம். இப்ப எப்படி இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது? நம்முடைய லைஃப்க்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் சேர்த்து சேர்த்து கொடுப்பது. அதை எப்படி கொடுக்கும்படியா இருக்கு? ஒரு கசப்பான மருந்தாக கொடுக்கல, ஒரு எளிமையான விஷயமாக நமக்கு கொடுக்கிறது. எங்கள் தாத்தா விடியற் காத்தால 4 o'clock எழுந்துப்பேன். எழுந்து 2 தடவை தான் கூப்பிடுவார் என்னை எழுப்புறது. 3ஆவது தடவை நான் எழுந்துக்கலைன்னா எனக்கு அங்கேயே திருமஞ்சனம் அப்படின்னா குடத்துல ஜலத்தை கொண்டு வந்து கொட்டிடுவேன். படுக்க முழுக்க நனைஞ்சு போயிடும். எழுந்தே ஆக டிசிப்ளின்டு வே ஆஃப் லிவிங். இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு நாள் கூட டாக்டர் பக்கமே போல அவர்கள் எல்லாம். இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியை நமக்குள்ள வாழ்க்கையில கொண்டு வரச்சு. இன்னைக்கு சொல்றாங்க எது பெஸ்ட் குளியல் அப்படின்னா, ஓடுகிற நதியில் மூழ்கி குளிப்பது தான் பெஸ்ட் குளியல். அழகா ஆண்டாள் சொல்றா, தான் பாசுரத்துல காண்பிக்கிறச்சே, குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா, குள்ள குளிர உன்னுடைய பாடியில ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட் எல்லாமே நீ போய் கீழே. இப்போ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஷவரிங் போடுறச்சு, ஷவர் ஆன் பண்ண உடனே டைரக்டா மண்டையில போய் படுறது. எங்க படக்கூடாதோ தண்ணி அங்க படுறது. எங்கேருந்து வரணும் ஹீட்? நம்ம விட்டு ரிலீஸ் ஆகணும்னா கீழேந்து போகணும், மேலே போறச்சு. நாம எப்படி ஒர்க் பண்றோம்? மேலேந்து கீழே ஒர்க் பண்றோம். அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுது அந்த ப்ராசஸ் ஆக்சுவலா. ஆனா நீங்க காவேரிக்கு போய் பாருங்க, வேற வழியே கிடையாது. கீழே தான் உங்க கால் தான் முதல்ல நனையும், அப்புறம் தான் உங்க தொடைகள் நனையும், அப்புறம் மேல இடுப்பு, அப்புறம் நீங்க குனியணும், அப்புறம் முழுவதுமாக அமிழ்ந்து குளிக்க வேண்டும். திஸ் இஸ் த ரைட் ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் பாத். அதுக்கு முன்னாடி அதில் சிலது பண்ணுவோம். அங்க ப்ரேயர் பண்ணுவோம், காவேரி தாயார ஆச்சமனம்ங்கிறத ஒன்று பண்ணுவோம் எடுத்து. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? அதில் நடக்கக்கூடிய சாண்ட் வாட்டர், அந்த சாண்ட் மணல் இருக்கே, அதில் நாம் நடக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே கலந்து பகவான் இங்க படுத்துட்டு இருக்கிறது தனக்காக இல்லை. யாருக்காக? நமக்காக, நம்மை வாழ்விப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக, நமக்கு நன்மைகளை உண்டாக்குவதற்காக, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக, எல்லாம் நமக்காக பண்ணிக்கிறார் பகவான், தனக்காக பண்ணிக்கல. ஒரு சின்ன கை குழந்தை வைத்திருக்கக்கூடிய இவெல்லாம் அடுத்தது நெக்ஸ்ட் குழந்தை அழகா தாயார் பெருமாளுடைய அனுகிரகத்தோட சத்தான குழந்தை. ஏன்னா அது சார் நீங்க போஸ்ட் பண்ணும்படியே யாருமே சொல்லாதீங்க போஸ்ட்போன் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா, நமக்கு இருக்கிறதுலயே பெரிய கிஃப்ட் பகவான் கொடுக்குற கிஃப்ட் அந்த சைல்டு தான் கிஃப்ட், ரியல் கிஃப்ட். இன்னைக்கு வேர்ல்ட் ஆர் ஸ்ட்ரக் டவுன். இப்ப எல்லாரும் யோசிக்கிறா, ஏன் இன்னைக்கு கோல்டு ரேட் பெருகிறது? ஏன் அப்படின்னா, ஐயோ அதுதான் வேற வழி இல்லைன்னு வாங்கி குவிக்கிறா. ஆனா ரியலா எங்காருது? எந்த கண்ட்ரியில சைல்டு growth ரேட் இல்லையோ அந்த கண்ட்ரி இஸ் டவுன். No, the country is paying the huge money. Government is paying huge money. கமா நிறைய குழந்தை தூக்கி கீழே இறங்கி போச்சுன்னா ரொம்ப ரிஸ்க். பாரத தேசம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல 16 பெற்றுன்னு 10-12 குழந்தைகள் இருந்தது. அப்ப சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டா. இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு 16 பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கு, ஒரு குழந்தை இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இப்ப எது பெரிய அசட் நமக்கு அப்படின்னா, சத்தான குழந்தைகள். ஆண்டாள் வார்த்தை சொல்றா, வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. அழகா நம்மாழ்வார் வார்த்தை சொல்றார், நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. நல்ல பதத்தால் மனைவாழ்வர். இவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஆனந்தகரமான வாழ்க்கையா இருக்கும். ஒருத்தர் 2 பேர் அந்த கணவன் மனைவி வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தா எல்லாரும் அதிசயித்து நிற்பர்கள். எப்படி இவர் நினைக்கிறத செயல்படுத்துறாரு, அவன் நினைக்கிறத இவர் செயல்படுத்துறாரு அப்படின்னு 2 பேரும் அப்படி நினைச்சுக்கணும். அதான் நல்ல கணவன் மனைவின்னு. எவ்வளோ தடவை சொல்றது, உங்களுக்கு மூலையிலேயே ஏறலையான்னா போச்சு, அந்த இடத்துல சரியே இல்லை. There is no synchronization at all. எங்கேயோ அங்கே பிரேக் ஆகிருக்கு. என்னன்னா கம்யூனிகேஷன் பாத் சரியில்லை. எவ்வளோ தடவை அடிச்சுருக்கு. நிறைய வீட்டில் இன்னும் பார்க்கலாம். எவ்வளோ ஆச்சு கல்யாணம் ஆகி, எவ்வளோ வருஷம்? எனக்கு 70 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. என்ன சொன்னாலும் இந்த மரவண்டிக்கு ஏறல. யாரை சொல்கிறாருன்னா ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன வேணும்? there should be some kind of rhythm. Whatever you design, whatever you desire, it should be communicated without communicating. How it should be done? எப்படி நடக்கணும்? அது ஸ்ரீரங்கநாதர்லேருந்து பார்த்து கற்றுக்கணும். திவ்ய தம்பதிகள் இதை போலதான் சீதா ராமபிரான் அப்படிதான் இருந்தாங்க. எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள்? வாழ்கிற பொழுது பெருமாள் நினைப்பத அந்த பிராட்டி சீதா பிராட்டி செய்வாள். சீதா பிராட்டி நினைப்பதை பகவான் செய்வாராம். இதுதான் நமக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. பெருமாள் காட்டுக்கு போகணும்னு கைகேயி சொல்லிட்டா, புறப்பட்டுட்டார். நீங்கள்லாம் லட்சம் எடுத்துட்டாச்சு இல்லை இல்லையா? ஓ அப்போ சீக்கிரம் முடிச்சிருந்தோம். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு குரல். ஆனால் இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு அழகா. பட் we will try to complete at the earliest. இப்போ பெருமாளை கைகேயி காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா. பெருமாள் புறப்பட்டுட்டார்.
உடனே சீதா பிராட்டி வரா, என்னையும் அழைச்சிட்டு போங்க. அப்ப பெருமாள் சொல்றார், கிடையாது கிடையாது, நீ இங்கே தான் இருக்கணும், என்னதான் காட்டுக்கு போக சொன்னோம். அவ சொல்றா, இல்ல இல்ல நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் நான் வருவேன். இல்ல இல்ல ராமர் சொல்றார், அதெல்லாம் முடியாது, நீ இங்க தான் இருக்கணும். சீதா பிராட்டி சொல்றா, இல்ல நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் வருவேன். இன்னைக்காக தான் என்ன சொல்லணும், ப்ளீஸ் யூ ப்ளீஸ் பி தேர், நான் ஐ ப்ளீஸ் ஸ்டே ஹியர், யூ ஜஸ்ட் கோ அண்ட் என்ஜாய். அப்படிதானே சொல்லிடுவோம் நாமெல்லாம், அப்படிதானே சொல்லுவோம். இப்ப இங்க எப்படி சொல்றாரு பாருங்க சீதா பிராட்டி, இல்ல இல்ல நானும் ஐ வில் ஃபாலோ யூ. அப்ப ராமர் சொல்ற, இல்ல இல்ல யூ பி ஹியர் டு சர்வ் மை பேரண்ட்ஸ், என் தகப்பனார தாயார காப்பாத்துறதுக்காக, அவர்களுக்கு சர்வ் பண்றதுக்காக நீங்க இருங்கிறார் ராமர். சீதா சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் என் கணவனை தான் சர்வ் பண்ணணும், அதனால உன்னோட தான் கூட வருவேன், உங்களோட தான் நான் வந்தாலும். இப்போ இது பார்த்துட்டே இருந்தார். பெருமாள் சொன்னார், காடெல்லாம் சரி வராது, நீ இங்கே கடமை மாமனார் மாமியார் பண்ணாமல் இருந்தால் பிரயோஜனமே இல்லை. இதெல்லாம் கேட்டிருந்த சீதா லாஸ்ட்டாக, இப்போவும் பெண்களுக்கு ஒன்று உண்டு, இந்த பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவான், ஃபைனலாக பிரயோகிக்கக்கூடிய விஷயம், அதை எடுக்கிறா சீதா பிராட்டி. என்ன நல்ல வேளை எங்கள் அப்பா ஜனக மகாராஜர் இப்போ இல்லை, ஏன் இருந்தா என்ன, இருந்தா ஓன்னு அழுதுருப்பார். எதுக்காக அழுதுருப்பார்னார், ராமா உங்களை பார்க்கறச்சே எங்கள் அப்பா நினைச்சார், பெரிய ஆண் மகன் நீ, பெரிய ஆண் சிங்கம் நினைச்சு உன்ட்ட என்னை கொடுத்தார், கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இப்பதான் தெரியும் எங்க அப்பாவுக்கு என்ன, நீ வெறும் ஒரு ஆணுடை உடுத்திய ஒரு பெண் அப்படின்னா சீதை. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், இதான் பிரம்மாஸ்திரம் சீதை பிரயோகிச்சு. இதை கேட்டாரோ இல்லையோ பெருமாள், வா நீ என்னோட கூட வந்துருன்ட்டு. அப்போ உடனே நமக்கு அப்ப சீதை திட்டாலே இது கரெக்டானா, பெருமாள் வேண்டான்னு சொல்றாலே இது கரெக்டானா, அவ்வளவு மியூச்சுவல் லவ் பிட்வீன் தெம். எப்படிப்பட்ட லவ் தெரியுமா, பெருமாளுக்கு ஐயோ இவள் அரண்மனையிலேயே வாழ்ந்த பெண்ணாச்சே, என்னோட கானகத்துக்கு வந்து கஷ்டப்படணுமா, வேண்டாம், ரொம்ப மென்மையான பாதங்கள் இவளோடு, என்ன காட்டிலும் மென்மையான பாதங்கள், இங்க போய் காடு மலை எங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஏறி இறங்கினா ஐயோ அது எதுவும் பாதிக்கூடாது, அதனால இங்கே இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் திருவள். சீதைக்கு ஐயோ என் கணவர் தனித்து போகிறாரு, இங்கன்னா யாராவது பண்ணுவா அவருக்கு சர்வீஸ், அங்க போனா நான் மட்டும்தானே பண்ணணும், அதானே என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இவளுடைய நினை. இப்படி ரெண்டு பேரும் நினைக்கிறச்சே பெருமாள் அதனால தான் சீதையை தவிர்க்கிறார், இல்லை நம்ம மாமனார் கைங்கரியம் பண்ணுங்க. சீதை சொல்றா, இல்லை இல்லை உங்களோட தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மியூச்சுவல் லவ் ரெண்டு பேருக்கும் இருந்ததால ரெண்டு பேரும் சேர்ந்து கானகத்துக்கு போறா. அப்ப பெருமாள் மனசுல இந்த வார்த்தைகள் காதுல ஒலித்து கொண்டு இருந்துதான். பெருமாள் கரதூஷணன்னு சொல்லக்கூடிய வதம் பண்ற, இதெல்லாம் உங்க இடத்துல நடக்கக்கூடிய விதங்கள். இங்கேருந்து புறப்பட்டு போய் அங்க இலங்கையில கடைசியா போர் நடக்கிறது, அதுக்கு முன்னாடி நிறைய நடந்த விதங்கள் உண்டு. கரதூஷணாதிகள்னு 16,000 அரக்கர்களை கொன்று குவிக்கிறார் பெருமாள். யாரு, ராமபிரான். அப்ப தனி ஒருவனாக வெற்றி கொண்டு சீதை வசிக்கக்கூடிய அந்த குடிசைக்கு வரல பெருமாள். வராம வெளியில வெயிட் பண்ற, கொஞ்சம் தள்ளி இருக்கு சீதா, அங்கேருந்து வெளியில பாக்குறா. அப்ப அழகா அந்த வால்மீகி வர்ணிக்கிறார். ஸ்ரீராமாயணம் வால்மீகி ராமாயணம் ரொம்ப எக்ஸலண்டான ஒர்க் அது. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவகிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ரொம்ப அழகான வார்த்தை. தம் திருஷ்டுவா, தன்னுடைய கணவனை பார்க்கிறாள், கையும் வில்லுமாக பெருமாள் நிற்கிறார், உடம்பெல்லாம் அப்படி ரத்தம் பொங்க நிற்கிறது பெருமாளுக்கு. கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்க. பார்த்த உடனே பெருமாளும் நேரம் அங்க பக்கத்துல வரல, தூரக்கேந்து அவளை கண்ணால பார்க்கிறார். அப்படின்னா அப்ப பெருமாள் ஒரு கேள்வி கேட்கிறாராம் மனசுல, நீ எனக்கு அன்னைக்கு சொன்னிய ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொன்ன, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், வெறும் ஆணுடை போர்த்திய பெண்ணுலையே இன்னைக்கு என் வீரத்தை பாத்தியா, நான் எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா, இத்தனை பேரும் நான் சிங்கிள் ஆளா இருந்து வெற்றி கொண்டேன் பாத்தியா அப்படின்னு எம்பெருமான் கண்ணால காண்பிச்சு கொடுக்கறானா. இதை கண்ட சீதா பிராட்டி அப்பதான் உயிரே வந்துதான் நேர பெருமாள் பக்கத்துல வந்து மருந்து தடவி கொடுக்கிறான். பெருமாளுடைய திருமேனிக்கு மருந்து மெடிசின் கொடுக்கிறான். எது தெரியுமா மெடிசின்னா, பர்த்தாரம் பருஷஸ்வஜே, தன் கணவனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். தன்னுடைய திருமேனி சம்பந்தத்தை காட்டிலும் இதை காட்டிலும் பெஸ்ட் மெடிசின் இல்லை பகவானுக்கு தான் கொடுப்பது. இப்ப இது எதை காண்பிக்கிறது, ஸ்ரீராமாயணம்ங்கிறது how to be a divine couple, how to be a blessed couple, how to be a good brothers, how to be the best friends. இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் ஸ்ரீராமாயணம். நாம ஏதோ ஒரு கதையா கேட்கிறோம், ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டோரின்னு சொல்லிட்டு போறோம். இல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய உத்தமமான விஷயங்கள். இந்த பாடங்கள் வேற எங்கேயும் சொல்லி தர மாட்டா. சயின்ஸ்ல, நானோ சயின்ஸ்ல, ஏஐ படிக்கக்கூடிய பாடங்கள்ல இதெல்லாம் வர. ஹியூமன் இன்டெலிஜென்ஸை கடந்து இருக்கக்கூடிய விஷயம். இட்ஸ் ஃபார் டு பி எ ஹியூமன். நாம் மனிதனாக எப்படி இருக்கணும் என்பதற்காக நமக்கு இந்த இதிகாசங்களும் புராணங்களும் காண்பிச்சு கொடுத்த
அதை மறந்துடுவோங்கிறதுக்காக மறக்காம இருக்கணும்னு ரங்கநாதர் காமிச்சு கொடுக்குறார். அவர் அழகா இங்க ஸ்ரீரங்கத்துல வீடு வாங்கியிருக்கேன் சுவாமி, யாருக்காக? எங்க பசங்களுக்காக தான். They will have some touch with Sriranganatha forever. Yes, that touch itself always purify them wherever they are. அழகா ஆழ்வார் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பாசுரம், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில்லின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கடைகன் அம்மா அணிவொழில் திருவரங்கத்தானே என்று திருமாலைங்கிற திவ்ய பிரபந்தத்தில் பாடுகிறார். இது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்லக்கூடிய ஒரு பாசனம். ஸ்ரீரங்கத்து பேர்ல ரொம்ப காதல் அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு. அவர் சொல்ற வார்த்தை ஒண்ணுதான், அரங்கம் என்று அழைப்பராகில். ரங்கான்னு சொல்லுங்க போறோம், உங்க பாப்பெல்லாம் போகும். நிறைய நம்ம ஆசைப்படுவோம், நிறைய விஷயங்கள் பண்ண முடியாம இருக்கும், ஆரோக்கியமா இருப்போம், திடீர்னு வியாதி வரும். வியாதி வந்தது டகால்னு குணமாகும். எதனால? என்ன? நாம சேர்த்திருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பலன் என்று புண்ணிய பாபமாகிற பேங்க் அக்கௌண்ட், கர்ம அக்கௌண்ட்ல வச்சுருக்கோம் நம்ம, புண்ணியமும் பாபமும். இப்ப இது எப்ப நம்ம விட்டு ஒழியும்னா, அரங்கம் என்று அழைப்பராகில். ரங்கம் ரங்கம்னு சொன்னா போரும். ஸ்ரீரங்கம்னு கூட சொல்ல வேண்டாம். சில பேருக்கு ஸ்ரீரங்கம் வராது, ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வர. நல்லா ஆழ்வார் பார்த்தார், அப்படி வேண்டாம், ரங்கம் ரங்கவிதி ப்ரூயாத், ரங்கம்னு சொல்லு, உன்னுடைய பாபங்கள்லாம் தொலைக்கும். எத்தனை பேர் சொல்றாங்க? ஒருத்தருக்கு மட்டும் அந்த பாக்கியம். ஜங்ஷன்ல பஸ்ஸை விட்டு வந்து பஸ் ஏற போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிறவர் கூட்டிட்டு இருப்பார், ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போறது ஸ்ரீரங்கம் போறது. என்னென்ன அந்த பஸ் ஸ்ரீரங்கம் போறது, 1ஆம் நம்பர் வாங்க வாங்க, ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு 1000 தடவை. அரங்கம் என்று அழைப்பராகில், அரங்கம்னு அழைத்தா. ஆழ்வார் சொல்றார், ஊரிலேன் காணி இல்லை. இந்த ஸ்ரீரங்கத்துல ஏதாவது ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன்னா அந்த இடத்த பார்க்கறதுக்காக ஒரு தடவை வந்துட்டு போவேன் ஸ்ரீரங்கத்துல. ஓ, இந்த இடம் வாங்கி போட்டுருவோம், நம்ம சொத்து இருக்கா இல்லையா ஒழுங்கா அப்படின்னு பார்த்துட்டு போவேன். அடுத்து சொல்றாரு, உறவு மற்றொரு யாரோ உறவுக்காரங்க இருந்தா, என்னுடைய ரிலேஷன் அங்க இருக்காப்பா, என்னுடைய ரிலேட்டிவ் அங்க இருக்கா, அதுக்காக நான் போயிட்டு வந்தேன். நம்மளை கூட்டி யாராவது கேட்பாளா, என்ன பாகிஸ்தான் போயிட்டு வந்தீங்களா? ஏன்? என் ரிலேஷன் அங்க இருக்காங்க, நான் ஐயோ ரிலேஷன் இருந்தாலும் அங்க போக மாட்டேங்க. இப்போ எங்க நமக்கு போக விருப்பம், எந்த இடத்துல நமக்கு வேண்டியவர்கள் இருக்காளோ அந்த இடத்துக்கு போறதுக்கு விருப்பம். ஆழ்வார் கேட்கிறாரு, உறவு மற்றொருவர் இல்லை. உறவுன்னு யாராவது ஒருத்தர் அந்த ஊர்ல இருந்தா நான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு போனேன்னு சொல்லுவேன். ஆனா அப்படி இல்லையே எனக்கு. இதைத்தான் ரொம்ப அழகா நமக்கு ஸ்ரீரங்கத்தோட ஒரு சம்பந்தம், இந்த ஒரு டிவைன் கப்பல், பிளஸ்டு கப்பல்னு இவர்களுக்கு ஏன் சொல்லணும்னா, ஸ்ரீரங்கத்தோட ஒரு சம்பந்தத்தை கொடுத்துருக்காரு. முதல் எல்லாரும் கல்யாணம் ஆகி வீடு வாங்கலாங்க இல்ல, முதல்ல கிரகலட்சுமி வந்த பிறகு ஆத்துக்கு அடுத்த லட்சுமி உள்ள நுழைகிறாரா. இது ஒரு பெரிய அற்புதமான பாக்கியம் நமக்கு. ரங்கநாதர் இது நம்மூர் திருவரங்கம், நம்மூர், நம்மோட ஸ்ரீரங்கத்தோட நமக்கு ஒரு சம்பந்தம். நான் சொல்றது புரியறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. கருட புராணம் சொல்றது 84 lakh ஸ்பீசிஸ் இருக்கு இந்த உலகத்துல. நாம ஜென்மம் எடுக்கணும்னா 84 லட்சங்கள் ஜென்மங்கள் இருக்கு. அதுல விதவிதமான ஜென்மங்கள், அது 4ஆ பிரிக்கிறா, 21 லட்சங்களா பிரிக்கிறா. இதெல்லாம் கடந்துதான் மனிதனாகிற பிறவி. துர்லபோ மானுஷோ தேகா, தமிழ்ல சொல்றது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. நீ மனுஷனா பிறக்கிறதே அரிதுப்பா, சாதாரண விஷயம் இல்லை ஒரு மனுஷனா. அதுவும் பக்தியுடைய மனுஷனா பிறக்கிறது இன்னும் அரிது. பகவான் சொல்றார் காண்பிக்கர்ச்சே, என்னை அடைவதுங்கிறது சுலபம் இல்லை அர்ஜுனா. யாரோ ஒரு ஞானி, பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. யாரோ ஒரு ஞானி என்னை எத்தனையோ ஜென்மங்கள் கடந்து என்னை அடைகிறான் சுலபமா. நான் அவன் அந்த ஒரு விளையாட்டுல போட்டு வச்சிருக்கேன். மம மாயா துரத்தியா, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை இருக்கே, இதுவே ஒரு மாயையாக வச்சுட்டு இருக்கேன் அவர்கள். இதை கடந்து என்னை பார்க்கணும், அவன் என்னோட அன்பு செலுத்தணும். இதெல்லாம் நிலையில்லாதது, நிலையானவன் நீ ஒத்தந்தானே, உனக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு தானே, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று பகவானோடு இருக்கிற சம்பந்தம் நிலையானது ஒரு மனிதன் உணர்ந்து பெருமாள் மீது காதல் கொண்டு அவரையே பக்தி கொண்டு செலுத்தி பிறகு அதுல யாரோ சில பேரை பெருமாள் பரமத்துக்கு அழைச்சிட்டு போறார். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அந்த பாக்கியம் கிடைக்கிறவன். ஆனா அந்த பாக்கியம் கிடைச்சவான்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவர்களே சிறந்தவர்கள். ஏன்னா அவர்கள் பிறவி பயன் பிரயோஜனம் ஆச்சு. அழகா திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றார், உன்னுடைய பிறவி பயன் என்ன, அந்த பிறவி பெருங்கடலை நீந்தக்கூடியவர்கள் தான் பிறவி பயனை அடைந்தார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துதல்னா என்ன அர்த்தம்? மீண்டும் சம்சாரத்திலே பிறவாது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப பிறந்திருக்கக்கூடிய நாம இதுலேருந்து கடக்கணும்னா, உடனே ஒருத்தர் சொல்றாரு, சுவாமி இந்த உபன்யாசம் கேட்டா நாங்க சன்னியாசி ஆயிடுறாமா. அழகா வந்ததே 2 பேர் மன வாழ்க்கைக்காக வாழ்த்த வந்ததுன்னா, இப்ப அதை போய் அப்படியா இருந்தானா? இல்ல, இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படி பக்தி செலுத்துவது.
இப்போ நாமளாக வேறு இடத்துல இருந்த ஒருத்தர் சொன்னார், நான் டிசிப்ளின் எப்படி பழகிறது, ஒன்றுமே இல்லை. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார், அவர் வீட்டில் 10 நாள் விடுற டிசிப்ளின்னா உனக்கு தானே வெடி வரும். வருமா வராதா? அவ்வளோதான். தூங்குறானா வாட் ஹேப்பன் அப்படின்னா ஒன்று எழுந்து ஓடியானோ அவர் இல்லையா? அவரோட கூட இருந்தால் டிசிப்ளின் வந்துடும். ஒரு பிஸ்னஸ் மேனோட கூட இருந்தால் பிஸ்னஸ் வந்துடும். ஒரு ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டில் கூட இருந்தால் ஃபுட் எப்படி சர்வ் பண்ணுறது தானே வந்துடும். அழகா அதை போல ரங்கநாதரோட கூட இருந்தா காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து அவர் செய்யக்கூடிய செயல்களில் நாமும் ஈடுபட்டா தன்னடையே பக்தி வந்துடும், தன்னடையே நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்துடும். ஆகையில தான் அப்பா அவங்களுக்கு இங்கேயே ஒரு அகதியும் வாங்கி வச்சிருக்காரு. ரங்கநாதனோட ஒரு சம்பந்தம் இருக்கட்டும். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கநாதன் கிட்ட நாமும் அப்பப்போ போய் நிற்கலாம். அழகா காவேரியோட நமக்கும் ஒரு சம்பந்தம் கிடைக்க பெறட்டும். இப்போ எனக்கு 1000 குவாலிஃபிகேஷன் இருக்கு. I'm a BCom gold medalist, I'm a cost accountant, I'm a chartered accountant, I'm a lawyer, I'm a MFT. இவ்வளவு 1000 இருக்கு. பட் எல்லாம் டஸ்ட்பின்ல. எப்ப ரங்கநாதர் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. எங்களுடைய பூர்வாச்சாரியர்கள் கூரத்தாழ்வானையும் பட்டரையும் கம்பேர் பண்றச்சே I am nowhere near to them. They are all the supreme souls. ஏன்னா எதை மனித பிறவியிலே உணர வேண்டுமோ அதை முழுவதுமாக உணர்ந்தார்கள். எதை உணர்ந்துக்கணும்? நான் யாருங்கிற தத்துவத்தை உணரணும். நான் பாடி இல்லை, எனக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிருக்கு உயிரான பரமாத்மா இங்கே உள்ளுறங்குபவன். இந்த உண்மையை உணர்ந்த பெரியோர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நாம பிடிச்சிட்டாலே நம்ம பார்த்து ரொம்ப எளிமையாயிடும். எதனால நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கு? சிங்கத்தை போல நாம தாண்டுன்னா முடியாது. என்ன பண்ணுவோம் நாம? சார் ஒருத்தர் சொன்னார், சார் என்னாச்சு சார் உங்களுக்கு வயிற்று வலி, என்ன பண்ண போறீங்க? நானும் டாக்டர் படிச்சு மெடிசின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் வயிற்று வலிக்கு மாத்திரை கண்டுபிடிக்க போறேன். போங்க, பக்கத்துலேயே டாக்டர் இருக்கார், அங்கே பாருங்க அழகா. ஸோ இட்ஸ் ஈஸி டு கேட்ச் அன் எக்ஸ்பர்ட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் அஸ் டு கேட்ச் அன் எக்ஸ்பர்ட் இன் சம்பிரதாயா. அகையால தான் ராமானுஜரை காண்பிச்சு கொடுத்தார் ரங்கநாதன். பாருங்கோ, பிடிச்சுக்கோங்கோ ராமானுஜரை. இஸ் அன் எக்ஸ்பர்ட். உலகத்துல ரங்கநாதர் எந்த இடத்துல வந்தாலும் ரொம்ப சுத்தமா வரணும். அவருக்கு எங்கேயாவது பக்கத்துல ஸ்மசான மத்ததெல்லாம் இருந்தா பக்கத்துல போக மாட்டார். ஆனா ராமானுஜர் பரமபித்த பிறகு, இறந்த பிறகு ராமானுஜரின் திருமேனியை கோயிலுக்குள்ள கொண்டு வந்து வையுங்கிறார் ரங்கநாதர். இப்ப நீங்க போய் ராமானுஜரை சேவிக்கிறீங்களே ஸ்ரீரங்கநாதர் சன்னதியில, அங்க பாத்தீங்கன்னா ராமானுஜருடைய பூத உடலை அங்கேயே எழுந்துருட பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த சரீரத்தோடு அங்க வச்சிருக்காரு. அது ரங்கநாதருடைய வசந்த மண்டபம். ஏன் கொடுத்தார்? அப்படிப்பட்ட ஒரு ஞானி கிடைப்பது அரிது. எல்லா உற்சவங்களும் முடிஞ்ச உடனே ரங்கநாதர் ஒரு தடவை ராமானுஜ சன்னதிக்கு போவார். நம்பெருமாள் போய் அவரை வாழ்த்துவார். என்ன, நீங்க ஏற்படுத்தினதுனால தான் இந்த உற்சவங்கள்லாம் இவ்வளவு அழகா நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருடைய ஆணை இல்லை. யாருடைய ஆணை? ராமானுஜாரிய திவ்யாக்ஞா. ராமானுஜர் என்ன ஆணையிட்டாரோ அதுவே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே நடைமுறையாக நடைபெறக்கூடிய விஷயம். நீங்கள் எல்லாரும் கூட ஸ்ரீ ராமானுஜருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்திற்கு பாத்திரபூதர்கள் ஆக வேண்டும். உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் ராமானுஜரும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதரும் அருள வேண்டும். சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயுமுதம் பறக்கும் இருவினை பற்று அறவோடும் படியிலுள்ளி உரைக்கின்றனன் உமக்கியான் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை. என்ன பண்ணணும்? நீங்க ராமானுஜா என்று சொல்லுவீனே. ராமானுஜான்னு சொல்லக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகள். நாராயணான்னு சொன்னா என்ன கிடைக்கும்? அழ்வார் சொல்றார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதியர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். எது? நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயணாங்கிற திருநாமம் எனக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுக்க, நல்ல குலத்துல பிறக்க வைக்கிறது, நல்ல கைங்கரிய செல்வங்களை தர வைக்கிறது, பாவங்களை துல்லியம் நம்ம பக்கத்துல விடாம அகற்றுகிறது. ஆனா அந்த நாராயணாங்கிற 4 எழுத்தை காட்டிலும் சிறந்தது ராமானுசாங்கிற 4 எழுத்து. அது இன்னும் மேற்பட்ட பகவானையே நம்மோடு சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்க வல்லது. ஆகையால தான் இந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல யாருக்கு முக்கியத்துவம்? பெருமாளை காட்டிலும் பிராட்டியை காட்டிலும் ராமானுஜருக்கு மிக முக்கியத்துவம். ஒரு வைணவர் இன்னொருத்தரை பார்த்தானா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் தெரியுமா? இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறச்சே அடியேன் ராமானுஜதாசன், ஹாய் ஹலோ அப்படி இல்லை, மெசேஜ் எப்படி போகும்? அடியேன் ராமானுஜதாசன், ரங்கநாததாசன் சொல்ல மாட்டாங்க. ஏன்? ராமானுஜரின் சம்பந்தத்தால தான் இந்த சோல் நற்கதியை அடைகிறது, முக்தியை அடைகிறது. ஆகையால இந்த ராமானுஜ சம்பந்தம் உங்கள் எல்லாருக்கும் கூட இனிதே அருளும்படியா ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் உங்களுக்கு அருளட்டும். உங்களுக்காக எல்லாருக்காக ஸ்ரீ ராமானுஜருடைய ஒரு புஸ்தகம் அழகா ஒரு சின்ன கிஃப்டாக கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் அவசியம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.
ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இங்கே ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் ராமானுஜரை பற்றி உண்டான ஒரு புக்கு, ஸ்டார் இன் இங்கிலீஷ், இது தமிழிலையும் கூட இருக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த புக்கை பற்றி அவர்கள் ரொம்ப அழகாக ராமானுஜருடைய லைஃப் பற்றி எல்லாம் அழகாக சொல்லக்கூடியது ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். இது நம்ம ஸ்ரீமான் ட்ரஸ்ட் என்று சில ஆக்டிவிட்டீஸ் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அழகாக குழந்தைகளுக்கு பல நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய மிக ஒரு உன்னதமான அறப்பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். கிராமங்கள்லையும் கொண்டு போய் இந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் ரீச் பண்ணுறோம். நம்ம ஸ்ரீமான் ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 2000 மேலே இருக்கக்கூடிய கிராமங்களில் we are conducting camps. நம்ம தீபாவளி புத்தாடை நாம போட்டுட்டு மகிழ்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அது வாங்க முடியாதவர்கள் இருப்பா, அவர்களுக்கு அந்த புத்தாடைகளை வாங்கி கொடுத்து ரொம்ப அற்புதமாக கொண்டாட்டம் பண்ணுகிறோம். இது கொரோனா பீரியடில் கிராமத்தோட ஒரு சம்பந்தம் தொடங்கிட்டு 5000 பேருக்கு ஒரு நாளைக்கு அன்னதானம் பண்ணுற பாக்கியம் ஸ்ரீமான் ட்ரஸ்ட் கிடச்சிது. தொடர்ந்து 1 இயர் பண்ணோம் அழகாக அங்கேருந்து. ஸோ இன்றும் அந்த கிராமங்களோட நல்ல ஒரு தொடர்போடு இருக்கக்கூடிய கைங்கரைகள் ஸ்ரீமான் ட்ரஸ்ட்டில் மிக அற்புதமாக தொடர்கிறது. அதை தவிர இது திவ்யதேசங்கள்லாம் போகிறதுக்கு உண்டான ரூட் மேப் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்கும். ரொம்ப அழகாக எப்படி ஈஸியாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு அதுலேயும் தெரியும். இது ரெண்டையும் அவசியம் நீங்கள் படித்து பயன்பெறும்படியாக பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவா நீங்கள் வந்து இன்னும் விவாகம் தாலி கட்டல இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் தான் மாற போகுது. ரொம்ப அற்புதமான கைங்கரியம் ஸ்ரீரங்கநாதத்தில் அழகாக